இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? எங்க அப்பா கூட வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தேன். அப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளை, காதெல்லாம் குத்தல, சும்மா ஒரு பாவாடை சட்டை மட்டும் போட்டு கூட்டு போயிட்டாரு அப்பா பஸ்ல. சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த வீட்டுல இருக்கிறோம், எல்லாம் சாப்பிடுறாங்க. நீ வந்து உட்காந்து சாப்பிடுன்னு யாரும் சொல்லவே இல்லை. திருப்பி எங்க அப்பா அந்த வீட்டுல இருந்து என்ன ரோட்ல ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த டீ கடைக்கு தூக்கிட்டு வந்து டீயும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்து திருப்பி அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. திருப்பி நைட்டு என்ன பண்ணாரு, எங்க தாத்தா ஒருத்தர் வயசானவர், அவர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு படுக்க வச்சுட்டு போனாரு. மறுநாள் காலைல திருவிழா முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து கார் வச்சு கூட்டு போய் பஸ் ஏற்றி விட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் சைக்கிளில் என்னை உட்கார வச்சுட்டு வந்து சைக்கிள் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க ஒரு பூ கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கடையில் சாவி கொடுத்து என் தம்பி வருவான், எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையன், அவன் வருவான், நீ சைக்கிளை கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, எல்லாருமே நான் நிற்கிறேன் வாசலில், சின்ன பிள்ளை நான் ஓடுறேன், அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்குறேன், அந்த காலத்து கார் மாரி இருக்கு, எல்லாம் ஏறி உட்காராங்க. நானும் எங்கள் அப்பா நிற்கிறேன், எங்கள் அப்பா எல்லாம் ஏறினோடனே உள்ளே போயிட்டாரு. நான் நிற்கிறோம், நாங்களும் அங்கே பஸ் ஸ்டாப் தான் போகணும், பஸ் ஏறி விழுப்புரம் தான் வரணும். யாருமே வந்து நீங்கள் வாங்க கால் ஏறிக்கங்கன்னு சொல்லல, யாருமே சொல்லலை.